அஸ்ஸலாமு அலைக்கும். டேஸ்டி கஸ்டர்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? 1 லிட்டர் மில்க், பொமோகிரானட், ஆப்பிள், 150 ml பால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பனானா, கிரேப்ஸ் அண்ட் பப்பாயா எடுத்திருக்கேன். அண்ட் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வெனிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் மில்கில் வந்து 150 ml மில்க் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். பேலன்ஸ் இருக்க பால் வந்து நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது அது கொதிக்கிற அந்த கேப்பில் வந்து நம்ம அந்த 150 ml மில்க் வந்து என்ன பண்ணுறேன்னு காட்டியிருக்கேன் பாருங்கள். 150 ml மில்கில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து ஆட் பண்ணி நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது வந்து இந்த போரோசன் பல்சன் சம்திங் அந்த பிராண்ட் அது. இது வந்து 1 லிட்டர் மில்க்கு இந்த ஃபுல் பேக்கெட் போடலான்னு அதில் போட்டிருக்கேன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில். ஸோ நான் 150 ml இந்த பேக்கெட் ஃபுல்லாக போட்டுட்டேன். 150 ml மீன்ஸ் அந்த 1 லிட்டர் மில்க் வந்து இது ஃபுல்லாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆஃப் லிட்டர் பண்ணிங்கன்னா ஆஃப் பேக்கெட் போட்டால் போதும். இப்போ லம்ஸ் இல்லாமல் இது வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட லம்ஸே ஃபார்ம் ஆகக்கூடாது. இப்போ பாருங்கள் எவ்வளோ லம்ஸே இல்லாமல் எவ்வளோ கிளியராக இருக்குது, லிக்விடியாக இருக்குது. இது வந்து சைடில் வச்சுட்டு நம்ம பால் பொங்கின உடனே அந்த பொங்குறது எல்லாமே கம்மியாகிட்ட அப்புறம் அந்த நுரை எல்லாம் அடங்கிட்ட அப்புறம் நம்ம இது வந்து அந்த கேரமல் லிக்விட் வந்து போட்டுக்கலாம். சாரி கேரமல் லிக்விட் இல்லை, கஸ்டர்டு லிக்விடு, வெனிலா ஃப்ளேவரு. இது நுரை வருது இல்லையா, இது அடங்கிட்டு நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் உங்கள் கிட்ஸ் வந்து இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் வந்து வெறுமனே சாப்பிட வந்து லைக் பண்ணல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது ஒரு வந்து சாப்பிட்றப்போ ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி, ஐஸ்கிரீமில் நம்ம ஃப்ரூட்ஸ் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே இல்லாமல் பண்ணிக்கலாம். இப்போ இது நான் போட்டுட்டேன் கஸ்டர்ட் பவுடரு. இது நல்ல திக்காக ஐஸ்கிரீம் மாதிரி வரும். அப்படின்னா இதை நீங்கள் லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக. இல்லைனா கீழே வந்து லம்ஸ் ஃபார்ம். கண்டினியூஸாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா 2 மினிட்ஸ்லேயே இந்த கஸ்டர்ட் மில்க் வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கண்டினியூஸாக நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம் 2 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு மாதிரி அந்த திக்காகிடும் மில்க். அதில் ஒரு பபிள்ஸ் மாதிரி ஒரு லைட்டாக அந்த மாதிரி வரும். அது நான் வீடியோலையும் காட்டியிருப்பேன். அந்த மாதிரி வந்தால் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது கூல் டவுன் ஆன அப்புறம் நீங்கள் என்னென்ன ஃப்ரூட்ஸ் சேர்க்கணுமோ நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். எனக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்கள் கிட்ஸ்க்கு வந்து பைனாப்பிள் பிடிக்குமா, பைனாப்பிள் சேர்த்துக்கோங்க. அந்த ஃப்ளேவர் கூட சூப்பராக இருக்கும். இதில் வேறு ஃப்ரூட்ஸ் ப்ளூபெர்ரி என்ன வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன இஷ்டமோ அதெல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து இதை வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்கன்னா. இல்லை ரெஃப்ரிஜரேட் பண்ண ரொம்ப கோல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுங்க. ஆறிட்ட அப்புறம் நீங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு குடிங்க. சூப்பராக இருக்கும். இதில் வந்து நான் மில்க் பாயில் ஆச்சு இல்லையா, அப்போவே வந்து நான் சுகர் ஆட் பண்ணிட்டேன். அந்த கிளிப்பிங் இதில் இல்லை. நீங்கள் மில்க் பாயில் பண்ணுறப்போ நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த கொதிக்கிறத நான் காமிச்சிருப்பேன். ஓகே, அது காமிச்சிட்ட அப்புறம் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண இதில் வசதியாக இருக்கும். நீங்கள் வந்து அதில் அந்த கண்டெய்னரில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது நல்லா ஆற விடுங்க. ஆற விட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணுற கிளிப்பிங்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. ஸோ நான் பொமோகிரானட்ஸ் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாமே போட்டு ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றா ஒரு ஃப்ரூட்டாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆப்பிள்ஸ் நான் ஏன் கட் பண்ணலன்னா அது சீக்கிரமாக அது டார்க் ஆகிடும். அதனால தான் நான் கட் பண்ணல. இப்போ நான் ஆப்பிள்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம பொறுமையாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணுறேன். நான் ஒரு 2 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணுறேன்.